ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க ஒரு 2-3 பொருள்லே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பலாப்பழம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா பழுத்து பலாப்பழமாக ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. 10 பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். பழம் இந்த மாதிரி நல்லா கனிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஹல்வா செஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 10 பீஸையுமே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பழம் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்சிட்டு வந்த பலாப்பழத்தை இப்போது நம்ம நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்துட்டு நல்லா பலாப்பழம் நெய்யிலே வணங்குற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கலாம். பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ பலாப்பழம் நல்லா ஒன்று சேர்ந்து இது மாதிரி நல்லா நெய்யிலேயே திரண்டு வந்துருச்சு. இப்போ நல்ல நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துட்டு மறுபடியும் வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் வாசத்துக்காக ஒரு 5 ஏலக்காயை 3 ஸ்பூன் சர்க்கரையில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த ஏலக்காய் பொடியை பலாப்பழத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பலாப்பழத்தை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு திரண்டு வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹல்வா தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே சீக்கிரமாக உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக கைவிடாமல் கிண்டி கொடுங்க. நல்லா கட்டிகள் இல்லாத கார்ன்ஃப்ளவர் நம்ம பலாப்பழத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒன்று சேர திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாமல் கூட இந்த அல்வாவை செய்யலாங்க. கார்ன்ஃப்ளவர் வெறும் ஆப்ஷனல் தான். நல்லா இது போல் ஒன்று சேர்ந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளோட பலாப்பழம் அல்வா சூப்பராக திரண்டு வந்துருச்சு. கடைசியாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அல்வாவுக்கு மொத்தமே 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க நெய் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க பலாப்பழத்தோட அளவு பார்த்திங்கன்னா வெறும் 10 பீஸ் மட்டும்தான். இப்போ நல்ல ஹல்வா ஒன்று திரண்டாக வந்துருச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஹல்வா செய்யும் போது பலாப்பழத்தையும் சர்க்கரையும் நெய்யும் மட்டும் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் பிடிக்குங்கிற பட்சத்தில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாமையே இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.